இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 போக்குவரத்து அபராதத்தில் 50% தள்ளுபடியை அறிவித்துள்ள ராஸ் அல் கைமா காவல்துறை. தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தள்ளுபடியானது சிறை வைக்கப்பட்ட வாகனங்களின் அபராதத்தை ரத்து செய்வதையும் உள்ளடக்கியது எனவும், இருப்பினும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றங்களுக்கு இந்த அபராத தள்ளுபடி பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் ராஸ் அல் கைமா காவல்துறையின் முயற்சிகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கையானது போக்குவரத்து விதி மற்றும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கும் மற்றும் ஓட்டுநர்களை ஊக்குவிக்கவும், விதிக்கப்பட்ட அபராதங்களை தீர்ப்பதற்கும், பொதுமக்களின் நிதி சுமைகளை குறைப்பதற்கும் உதவும் எனவும் காவல்துறை சார்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த அபராத தள்ளுபடி பெறுவதற்கு உள்துறை அமைச்சகத்தின் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்கள் மூலம் ஓட்டுநர்கள் தங்களுடைய கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் என்றும், விதிமீறல்களுக்கான கரும்புள்ளிகள் பெற்ற ஓட்டுநர்கள் சேவை மையம் சென்று அதனை தங்களின் லைசனுடன் இணைத்த பின்னர் தங்களின் அபராத கட்டணத்தை மின்னணு முறையில் செலுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. சாலை பயனாளர்களின் பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியது, அபாயகரமான முறையில் கனரக ட்ரக்கை ஓட்டியது, அதிக சப்தத்துடன் வாகனத்தை ஓட்டியது மற்றும் போக்குவரத்து போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தது போன்ற ஆபத்தான குற்றங்கள் புரிந்த ஓட்டுநர்களுக்கு இந்த அபராத தள்ளுபடி பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து துபாய் வருவோர் கவனத்துக்கு JDRFA குறித்த சமீபத்திய தகவலை வெளியிட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இந்திய விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நேற்று அமீரகத்தின் பிற எமிரேட்டுகளைச் சேர்ந்த துபாய் வர JDRFA அனுமதி தேவையா என்பதை விளக்கும் வகையில் ட்விட்டர் பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இந்த ட்விட்டர் செய்தியில், துபாயில் வழங்கப்பட்ட ரெசிடென்ட் விசாவை வைத்திருப்போர் மீண்டும் துபாய் வர துபாய் வெளியுறவு மற்றும் குடியுரிமைக்கான தலைமை இயக்குநரகத்திடம் அனுமதி பெற்றிருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அமீரகத்தின் பிற எமிரேட்டுகளில் வழங்கப்பட்ட ரெசிடென்ட் விசாவை வைத்திருந்து துபாய் வர விரும்புகின்றவர்கள் uae.ica.gov.ae என்ற இணைய முகவரியில் தங்களது சுய ஆவணங்களை சமர்ப்பித்து பயணம் செய்ய தகுதியானவரா என்பதை சோதிக்க வேண்டும். மேற்கண்ட இணைய முகவரிக்கு சென்று உங்களது பாஸ்போர்ட் எண், எமிரேட் ஐடி எண், பாஸ்போர்ட் வகை மற்றும் நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உள்ளீடு செய்து உங்களுடைய அமீரக குடியிருப்பு விசா அமீரகம் வர தகுதியானதா என்பதை பரிசோதித்த பிறகு உங்களுக்கு பயண நடைமுறை துவங்கலாம் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. COVID-19 பாதிப்பு அதிகமானால் பள்ளிகள் மீண்டும் மூடப்படும். அமீரக அரசு அதிர்ச்சி தகவல். அமீரகத்தில் COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் பள்ளிகளை தற்காலிகமாக மூடவோ, குறைந்த மாணவர்களின் எண்ணிக்கையில் பள்ளிகளை இயக்கவோ உத்தரவிடப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30 முதல் பள்ளிகளில் வகுப்புகள் மீண்டும் திறக்கப்படுகின்ற நிலையில் அமைச்சகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. பள்ளிகள் மறுதிறப்பை முன்னிட்டு அமைச்சகம் COVID-19 முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை வெளியிட்டிருந்தது. மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் COVID-19 பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக தெரியவந்தால் முழுவதுமாக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், உடல் வலி, சோர்வு ஆகிய அறிகுறிகள் மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு இருப்பதை அறிந்தவுடனேயே பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதுடன் மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் பள்ளி வளாகத்துக்குள் நுழையாமல் பார்த்துக் கொள்வதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது குறித்த தகவல் அதிகாரபூர்வ முறையில் தெரிவிக்கப்பட வேண்டும். COVID-19 இருப்பதாக சந்தேகிக்கும் மாணவர் பள்ளி வளாகத்திற்குள் சென்ற இடங்களில் எல்லாம் சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த மாணவரோடு தொடர்பில் இருந்த மற்ற மாணவர்களின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுவதுடன் வீட்டிலேயே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஆன்லைன் வகுப்புகளில் அவர்கள் இணையும்படி செய்ய வேண்டும். பள்ளி வளாகத்தில் உள்ள தனிமைப்படுத்தல் அறையில் மாணவர் அல்லது ஆசிரியர் தனிமைப்படுத்தப்பட்டால் பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்து மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே அந்த அறைக்குள் நுழைய வேண்டும். COVID-19 இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற மாணவருடன் தொடர்பில் இருந்த நபர்களை நிர்வாகம் கண்டுபிடிக்க வேண்டும். 1.5 மீட்டர் இடைவெளியில் COVID-19 இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபருடன் 15 நிமிடத்துக்கு மேல் பேசிக் கொண்டிருந்தவர்களை பள்ளி நிர்வாகம் கண்டறிய வேண்டும்.
தனது உயிரை பணியம் வைத்து 878 பேரை காப்பாற்றிய அமெரிக்க வாழ் இந்தியர். அமெரிக்கத்தில் கோவிட்-19 அதன் உச்சத்தை தொட்ட நிலையில் அமெரிக்க வாழ் மக்கள் பலரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தங்களது வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். நாளுக்கு நாள் தொற்று அதிகரிக்க தொடங்க மருத்துவ உதவிகளை பெறக்கூட வெளியே வர முடியாமல் தவித்த மக்களுக்காக அமெரிக்க வாழ் இந்தியர் ஒருவர் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உதவி செய்ய களத்தில் இறங்கியிருக்கிறார். இதுவரை 878 கோவிட்-19 நோயாளிகளின் உயிரை காப்பாற்றியிருக்கின்ற சைஜு டேனியல் கேரளா மாநிலம் மேவெலிக்கரையைச் சேர்ந்தவர். துபாயில் நிறுவனம் ஒன்றில் விற்பனை அதிகாரியாக பணிபுரிந்து வந்த டேனியல் ஹார் அல் ஆன்ஸ் பகுதியில் வசித்து வந்தார். என்காஸ் தன்னார்வலர்கள் குழு மற்றும் அனைத்து கேரளா முன்னாள் மாணவர்கள் அமைப்பின் செயலமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து கோவிட்-19 காலத்தில் உதவி நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார் டேனியல். குழுவில் அவருக்கு வழங்கப்பட்ட பணி கோவிட்-19 அறிகுறியுடன் உள்ளவர்களின் விவரங்களை சேகரித்து தொகுத்து பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் தனிமைப்படுத்தலுக்கான மையங்களுக்கு அழைத்து செல்வதுதான். ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 878 பேரை தனிமைப்படுத்தலுக்கான மையங்களுக்கு அழைத்து சென்று அவர்கள் பூரண குணமடைய உதவியிருக்கின்றார் டேனியல். கோவிட்-19 அறிகுறியுடன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த மக்களிடம் இருந்து எனக்கு அழைப்பு வரும். நாளாக இந்த அழைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகமானது. நான் அவர்களின் பெயர், போன் நம்பர், ஐடி எண் மற்றும் இருப்பிடத்தை பெற்றுக்கொள்வேன். பின்னர் துபாய் சுகாதாரத்துறை மற்றும் அஸ்தர்டிம் சுகாதார நிறுவனத்தின் ஆம்புலன்ஸ்களை அழைத்து இந்த தகவல்களை பகிர்வேன் என டேனியல் தெரிவித்துள்ளார். தன்னிடமிருந்த தரவுகளின் அடிப்படையில் இதுவரையில் 878 பேரை டேனியல் காப்பாற்றியிருக்கின்றார். இது குறித்து அவர் மிதமான மற்றும் தீவிர அறிகுறியுடன் இருந்தவர்களை தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அழைத்து சென்றிருக்கின்றோம். அதில் கோவாவைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் நோய் தொற்றின் காரணமாக இறந்து போனார். நைஃப் பகுதியைச் சேர்ந்தவர் அவர் என டேனியல் குறிப்பிட்டார். நோயாளிகளிடம் இருந்த அழைப்பு வராத வேளைகளில் என்காஸ் மற்றும் ஏகேசிஎஃப் உடன் இணைந்து உணவுப் பொருட்களை நைஃப் பகுதியில் உள்ள கஷ்டப்படுவோருக்கு விநியோகம் செய்திருக்கின்றார் டேனியல். ஆம்புலன்ஸ் கிடைக்காத போது நோயாளிகளின் இருப்பிடத்தை அடைய முடியாத சூழ்நிலையின் போது தங்களுக்கு துபாய் காவல்துறை வேண்டிய உதவிகளை வழங்கியதாகவும் அதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டேனியல் தெரிவித்திருக்கின்றார்.